வான்மதி அவர்கள். வான்மதியை எனக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி முகநூலில் பார்த்து தான் தெரிந்து கொள்கிறேன், செல்வம் ராமசாமியோட புகைப்படங்கள் மூலமாக. ஏன்னா நம்ம செல்வம் ராமசாமி உண்மையிலே இந்த விஷயத்தில் அவர் உண்மையிலே பாராட்டி ஆகணும். நிறைய பேரை பதிவு பண்ணுறாரு. சரி, வான்மதி அவர்கள் எப்படின்னா, வட சென்னையில் ஒரு சமூகம் கண்டுகொள்ள மறுத்த மக்களை அரவணைத்து கொள்ளக்கூடியவர். மகளிர் தினத்தை எங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரிஞ்சு இறங்கி போய் அந்த சேரிகளில் கொண்டாடினாங்க. அவங்கள முகநூல் பதிவுகளை பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் பாடின அந்த வரிகள் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். வான்மதி செய்த சில விஷயங்களை நான் கேட்கும் பொழுது, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினது. பாரதியார் சும்மா அதை பாடல. பாண்டிச்சேரியில் ஒரு முறை புயல் பல காக்கை குருவிகளும் செத்து கீழே கடந்த போது அது அனைத்தையும் பாரதியார் ஒரு சின்ன சிறுவனை கூட்டிக் கொண்டு கூடையில் அந்த இறந்து போன அத்துணை காக்கை குருவிகளையும் எடுத்து அள்ளி வைத்துக்கொண்டு மனிதர்களை அடக்கம் செய்வது போல அடக்கம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அதை நேசித்தார், மரியாதை கொடுத்தார். அதே போல் தான் வான்மதியும். மனிதர்களுக்கு எல்லாம் நம்ம தண்ணி கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம் இல்லையா, அது போல அவங்க வீட்டில் காக்கா குருவிக்கு கூட தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வச்சு தண்ணி கொடுக்கறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம ரசிக்க வைக்கக்கூடிய வான்மதி அவர்கள் பாவேர் மலரின் ஆசிரியர். இப்பொழுது வான்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புதுச்சேரி மக்கள், நண்பர்கள், கவிஞர்கள் அனைவருக்கும் என் வட சென்னையின் வணக்கம். ஏன்னா நான் எந்த இடத்துல பேசினாலும் முதல்ல பதிவு பண்ணுறது நான் வட சென்னைக்காரி அப்படிங்கிறது தான். ஏன்னா அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. நன்னூல் சொன்ன மாதிரி எந்த ஒரு அரங்கத்தில், கூட்டத்தில் நம்மளை பற்றி தெரியாத மனிதர்கள் நடுவில் நம்மளுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் மத்தியில் நம்மை பற்றி நாமே சொல்லிக்கொள்வது தவறில்லை அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்கேன். அதனால் நான் உங்களை கூட கூப்பிட்டுக்கிறேன். எங்களுடைய வட சென்னையை பற்றி பலவிதமான பதிவுகள் உண்டு. உங்களுக்கே தெரியும், சென்னை அப்படின்னா வட சென்னை, காசிமேடு, ராயபுரம், தண்டையார்பேட்டை அதெல்லாம் ஒரு மாதிரியானது. இப்படியெல்லாம் பேரை கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரைப்படங்கள், கதைகள், இதெல்லாம் ஊடகங்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து வந்தேன் அப்படிங்க சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு பொதுவெளியில் பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால் அப்படிங்கிற மாதிரியான தலைப்பில் பேசியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தி பேசின ஜெயஸ்ரீ இல்லை சர்க்குணம் இவங்களாம் அருமையாக பேசுனதை கேட்டோன்னே எனக்கு பயத்தில் என்ன பேசலாங்கிறது மறந்துருச்சு. அது ஜெயஸ்ரீ மேம் பேசின அந்த பிரியாணி கதைக்கு உண்மையாலுமே எனக்கு கண்ணில் நான் ரொம்ப வீக்கு. கண்ணில் வெளியில் தான் அது வெளியில் நானும் ரவுடி தான் அது மாதிரி வெளியில் தான் இரும்பு மனுஷன். அது இரும்பு மனுஷங்கிறது என்னுடைய தொழில் பொறுத்து எனக்கு கொடுத்த ஒரு பட்டம் அது. அதனால் அது பெருமையாக தான் நானும் நினைக்கிறேன். சர்க்குணம் பேசினதில் அவங்க பேசிய கருத்துக்களோடு அவங்க பேசிய விதத்தில் இருந்த ஆவேசமும் ஆக்ரோஷமும் கொஞ்சம் பயம் கொடுத்தது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நடைபெறும், வெற்றி கண்டிப்பாக கிட்டும். ஏன்னா அந்த உண்மையான ஆவேசமும் எதுவும் இருக்குது. நம்ம ஜெயசிமாம் பேசினதில் நிறைய விஷயம் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தேன். கதை மொழிபெயர்ப்பேன். நான் அந்த கதை முன்பே படிச்சிருக்கேன், பிரியாணி கதைங்கிறது முன்பே படிச்சிருக்கேன். அவங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. மொழிபெயர்ப்புங்கிறது என்னங்கிற ஒரு நுணுக்கமான விஷயங்களை ஒரு லெக்சரர் நின்று ஒரு விரிவுரை கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அதை நான் ரொம்ப உள்வாங்கிக்கிட்டேன் அந்த விஷயங்களை. பொது வெளியில் பெண்களுக்கு சவால் அப்படிங்கிறது வெளி அப்படிங்கிறதே பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனதை தவிர வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பெண்ணுக்கு வெளிதான். எது வெளியிடம் எது உள்ளிடம் தீர்மானிக்கிறதே பெண்ணுடைய மனசு தான். அதனால் நம்மளுக்கு தனியாக ஒரு பெண்ணுக்கு இது ஒரு பொது இடம் வெளியிடம் அப்படிங்கிறது பாகுபாடு பிரிக்கிறது வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய துறை அப்படி. நான் இருப்பது துறைமுகத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற வேலை. என் பொண்ணு சொல்கிற மாதிரி சொல்லுனா ஒடுக்கெடுத்து ஓடசெல்லாம் இது பண்ணுற மாதிரியான ஒரு வேலை. கார்கோ போயிட்டு கண்டெய்னர் வரும், அது டென்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி ஓட்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா வெல்டிங் அடிச்சுட்டு பெயிண்ட் டச்சப் பண்ணி திரும்ப அடுத்த கார்கோவுக்கு கண்டெய்னர் கொடுக்கணும். மெக்கானிக்கல் ஷாப் அது. இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நகரும் இல்லங்கள். உங்களுக்கு ஒரு வீடு, சின்ன வீடுன்னு சொல்லலான்னு நினச்சேன், அது தப்பான பதத்தில் வர்றதுங்கிறதுனால ஒரு அழகான ஒரு வீடு கொடுக்க முடியும். நகரும் வீடு, நீங்கள் எங்கே போகிறீங்களோ கொண்டு போய்க்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, அங்கே போய் தங்கணுன்னா நீங்கள் சிமெண்ட்டு, கல், மண் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை. அந்த வீட்டை கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். சும்மா ஒரு 4 கல் வச்சுட்டு அது மேலே வச்சிட்டிங்கன்னா
நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு வேண்டான்னு அங்கேருந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். நான் பூனாலேருந்து ஒரிசா, டெல்லி, இந்தியாவில் பல இடங்கள் அதுமாரி கண்டெய்னர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட பெருமை என்னென்னா, இந்தியாவிலே முதல் பெண்மணி வந்து கண்டெய்னர் துறையில் நாங்கிற மாதிரியான ஒரு விருது. அதுவும் முக்கியமாக விகடன் கையால் அவங்க தான் அது சர்வே எடுத்து அனுப்பிச்சாங்க. அதனால் அந்த பெருமை எனக்கு உண்டு. அது உங்ககிட்ட சொல்கிறதுல மகிழ்ச்சியும் உண்டு. பொது இடங்கள் அப்படின்னு பார்த்தா பெண்ணுக்கான சவால்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. இதில் இன்னொன்று வந்து பெண்ணியம் பேசுறதுக்காக இந்த கூட்டம் இல்லை. ஏதாவது மகளிர் தினம், ஆண்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஆண்கள் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, நாங்கள் வந்து பெண்கள் எங்களுக்கு உரிமை கொடுங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுடைய சுதந்திரத்தை கொடுங்கன்னு கேட்பதற்காக இந்த புல்வெளி இலக்கிய வட்டம் கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் இல்லை, எந்த மகளிர் கூட்டமும் அதுக்காக அல்ல. ஏன்னு கேட்டால் பெண்ணுக்கிட்ட இருக்கிற சுதந்திரம் பெண்கிட்ட தான் இருக்குது. ஒரு பெண் வந்து எந்த இடத்துல எப்படி என்ன உருவத்தில் நடந்துக்கணும்னு ஒரு பெண்ணுக்கு சரியாக கணிக்க தெரியும். முகநூலில் கூட பல பிரச்சனைகள் வரும்போது இவன் வந்து அப்படி சொல்கிறா இப்படி சொல்லாம நான் சொல்வேன், ஒரு பெண் ஒரு ஆண் வந்து பார்க்குற பார்வையில் கண்டுபிடிச்சிடலாம். இவன் என்ன அர்த்தத்தில் பார்க்குறாங்க, என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்க, எந்த அர்த்தத்தில் திரும்புகிறாங்கிறது மிக சரியாக கணிக்க முடியும். அந்த கணிப்புக்கான எல்லா தகுதியுமே பெண்ணுக்கு உண்டு. இப்போ இருக்கிற பெண்கள் வந்து பெண் சுதந்திரம், பெண் உரிமை அப்படிங்கிறது எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஆண்களை ஜெயிச்சுட்டு அவங்கள கேலி செய்கிறது, தான் இஷ்டத்துக்கு நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன்னு சொல்கிறது. அது உடை சம்பந்தமாக ஒரு பெரிய கூட்டமே நாங்கள் பண்ணினோம். அது எல்லா சின்ன சின்ன காரணத்துக்காக குடும்பத்தில் சண்டை போட்டு விவாகரத்து வாங்குறது, வீட்டு முதியவர்களை பராமரிக்க முடியாது, பராமரிப்புங்கிற கடமையிலேருந்து விலகிறது, இதை எல்லாம் தான் இப்போ இருக்கிற தற்கால பெண்கள் பெண் உரிமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பெண் சுதந்திரம் நினச்சிட்டு இருக்காங்க. இதை நம்மளே கண்டிப்பாக ஒத்துக்கணும். இது வந்து மறைக்கிறதுல பெண்ணாக நாங்கள் இருந்து நாங்களே சொல்லிக்கிறோம். இது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். சாதனை பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏதோ ஒரு துறையில் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, தைரியமாக உணர்ச்சிகரமாக ஒரு காரியம் செய்கிற கொஞ்சம் அறிவோடு சேர்த்து செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சாதனையாளர்கள். அது கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஒரு நிகழ்வு நடந்தது. இட்லி கடை வச்சுருக்கிற ஒரு அக்காவை கூப்பிட்டு அவங்க கூட சாதனையாளர்கள் தான். எல்லா பெண்ணுமே இந்த சமூகத்தில் நிச்சயமாக சாதனை பெண்கள் தான். ஒரு லைம்லைட்டில் இருக்கிறவங்க இவங்க வந்து இந்த ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களெல்லாம் லினோ பேசும்போது சொன்னாங்க, இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் தான் அப்படின்னாங்க. எல்லா பெண்களுமே செலிப்ரிட்டி. ஏன்னா சமீபத்தில் ஒரு வானொலியில் பேட்டி எடுக்கும்போது உங்களுடைய முன்னோடி யாருன்னு கேட்டாங்க. நான் யாரை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் பாட்டியை தான் நான் சொன்னேன். தஞ்சாவூரில் கீவலூர்னு ஒரு கிராமத்தில், படிப்பறிவே இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்தேன். எங்கள் அப்பா பிறந்த உடனே எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் இட்லி கடை வச்சு, பூ கடை வச்சு எங்கள் அப்பாவை படிக்க வச்சு, அந்த 60ஸ்லேயே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் எங்களெல்லாம் பராமரித்து, நான் அது இப்போ வானொலி பேட்டியில் நான் நிதர்சனமாக சொன்ன உண்மை வந்து என்னுடைய முன்னோடியாக எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய பாட்டி தான். தஞ்சையில் ஒரு கிராமத்தில் இருந்து வெளியில் வந்து எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு, எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் ஒரு நிலை வர அளவுக்கு காரணம் வந்து என்னுடைய பாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். இதில் பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். துச்சமென நம்மளை நினைச்சாங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியில் வரணும்னு அச்சமில்லை பாடலில் ஒரு வரி வரும். அந்த வரியை நான் அடிக்கடி எனக்குள்ளே நினச்சிப்பேன். ஏன்னா என்னுடைய துறைமுக வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் அவ்வளவாக இல்லை. நான் சொல்கிறது 89. அப்போ சில வேலைகள் நம்ம செய்யும் போகும்போது சில பிரச்சனைகள் வர செய்யும் பெண்கிறதுனால. இந்த நிமிடம் வரை 29 வருடமாக அந்த துறையில் இருக்க இந்த நிமிடம் வரை எந்த இடத்துலையும் நான் என்னுடைய பெண்ணாக முன்னிறுத்தி கொண்டதே இல்லை. அதுக்கு காரணம் வந்து எந்த இடத்துல நான் பெண் அதனால எனக்கு இந்த சலுகையை கொடுங்க, நான் ஒரு பெண் அதனால எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க, நம்ம பெண்கள் எப்பெல்லாம் எங்கெல்லாம் கேட்குறோமோ அந்த இடங்களில் எல்லாம் நம்ம அடிபட்டு போகிறோம். அந்த மாதிரி இடங்களில் தான் பெண்மைங்கிறதே மிளிராமல் போயிடும். நான் ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது வந்து எப்போ யார் தெரியுமா சொல்லலாம்? எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நடுவுலையும் இருந்து எல்லாருக்கும் இணையாகவும் வேலை செஞ்சு தான் பெண்ணுங்கிறத வெளிப்படுத்திக்காமல் யார் ஒருத்தங்க இருக்காங்களோ அவங்க தான் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய ஹார்பரில் நான் ஒரே பெண்ணாக தான் உள்ளே போனேன். நான் மட்டும்தான் அந்த இடத்துல பெண்ணு. என்னை சுற்றி ஒரு 300-400 பேர் இருக்காங்க. அது உள்ளே தான் நான் போவேன். நான் வெல்டிங் பண்ணுவேன், கட்டிங் பண்ணுவேன், பெயிண்ட் வேலை பண்ணுவேன், கண்டெய்னர் லாரி ஓட்டுவேன்.
இது எல்லாமே ஒரு ஃபேஷனுக்காக கற்றுக்கிட்டது இல்லை, டைம் பாஸ் பண்ணுக்காக கற்றுக்கிட்டது இல்லை. பெண்ணுக்கிட்ட ஒரு குணம் உண்டு. இந்த சூழ்நிலை ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் பெண்ணை விட்டிங்கன்னா அதை சமாளிச்சுட்டு வெளியில் வருவாங்க. ஆண்களை விட ஓடவே தெரியாது, அவ்வளோ ஓடவே மாட்டாங்க. ஒரு நாயை துரத்துனா நம்ம எப்படி ஓடுறோம்? வண்டியே ஓட்ட தெரியாது. ஒரு ஆபத்து வரும்போது வண்டி எடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட ஆரம்பிப்போம். அது எங்காவது இடிக்கிறோமோ நம்ம அந்த இடத்த விட்ட நகரணுங்கிற உந்துதெல்லாம் அந்த வேலையை நம்ம வேகமாக செய்வோம். அது பெண்கள்கிட்ட மிக அதிகமானது. எனக்கும் அது மாதிரியான நிலைமை இருந்ததுனால, வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்ததுனால தான் இந்த வேலைகள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் கட்டாயத்துக்காக கற்றுக்கக்கூடிய அந்த வேலை தான் இப்போ நான் ஒரு 30-40 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு கம்பெனின்னு வச்சு என்னால் இப்போ நிர்வகிக்க முடியுது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும், இந்த உலகம் யார் அதிகமாக கஷ்டப்படுத்துதோ அவங்க தான் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பார்வைகளை இப்போ அதிகமாக கஷ்டப்படுத்துறது பெண்களை. அதனால தான் பெண்கள் உண்மையாக மிக அதிகமான அந்த கஷ்டங்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய வலிமையினால தான் பெண்கள் எல்லாருமே மிக்க தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மிகப்பெரிய கருத்து. இது பாரதியாரும் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நான் பாரதியார் கவிதைகள் அவ்வளோ படிப்பேன். மனசு சரியில்லாதப்பெல்லாம் பாரதிதாசனுடைய கவிதைகள், MS உதயமூர்த்தி ஐயாவுடைய படிப்பு, புத்தகம் படிக்கிறதுங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் புத்தகங்கிறது ஒரு மாதிரி பொக்கிஷம் மாதிரி. நான் பல மேடைகளில் பேசுறது, பாவையர் மலர் பத்திரிகையை எழுதுறது, தினமலரில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நாயகின் ஒரு முழு பக்கம் தயாரித்து கொடுத்துட்ருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நான் பலதரப்பட்ட பத்திரிகைகளை படிக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பழக்கம் உண்டு. எங்கள் வீட்டில் அப்பா சொல்லுவாங்க, பக்கோடா வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட மாட்டேன். அக்காலாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பேப்பரை பொறுக்கி வச்சு அதில் என்ன இருக்குன்னு படிப்பேன். அதனால் படிக்கிற பழக்கம். அதனால தான் ஆயுதம் செய்வோம் சொன்ன அடுத்த வரி அவர் என்ன சொல்லியிருக்காரு? நல்ல காகிதம் செய்வோம். அந்த காகிதம் கூட ஒரு ஆயுதம் தான். ஆயுதம் செய்வோம்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் வேற சொல்லிகிட்டே போகலை. நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த காகிதம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பண்பு, ஒரு பேச்சு திறமை, 4 விஷயங்களை கிரகிச்சிக்கிறது, இதுதான் உங்கள் என்னை நிற்க வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டெய்னர் துறையிலேருந்து அதுலேருந்து விலகாமல் இரும்பிலிருந்து அப்படியே நான் கொஞ்சம் இலக்கியத்துக்கு வந்தேன். இலக்கியமும் சர்க்குணம் சொன்ன மாதிரி தீவிரமான இலக்கியவாதி அல்ல நான். ஏன்னா எனக்கு நிறைய இடங்களில் கவிஞர் பேச்சாளர் சொல்லிக்கிறதுலேயே கொஞ்சம் பயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கவிஞரும் குழந்தைகளும் ஒன்று அப்படிம்பாங்க. கொஞ்சம் கெத்தா அப்படியான்னு கேட்டால் 2 பேர் பேசுறதும் புரியாது அப்படிம்பாங்க. அந்த பயத்தினாலேயே நான் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. பாவையர் மலர் பத்திரிக்கை ஆரம்பித்து இந்த மார்ச்சோட 7 வருடங்கள் ஆகுது. இது ஆரம்பிக்கும் போதும் பெண்களுக்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் எனக்கு நிறைய வந்தது. இந்த கூட்டத்தில் சொல்லலாமான்னு தெரியாது இந்த வார்த்தையை, ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை. நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவேன்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் ஒரு துறையில் இறங்கக்கூடாதுங்கிறதுனால இந்த இலக்கிய கூட்டங்கள்லாம் போய் ஒரு மூலையில் உட்காந்துப்பேன். சென்னையில் கையில் வண்டி இருக்கிறதுனால எங்கேயாவது ஏதாவது பேப்பரில் பார்த்தா உடனே ஓடி போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துப்பேன். மூலையில் யாருன்னு யாருக்குமே அடையாளப்படுத்திக்கல. என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எந்த மாதிரியே கருத்துக்கள் கொடுக்குறாங்க, பத்திரிக்கைனா என்ன, அப்படி பத்திரிக்கை ஆரம்பித்தா வரவேற்பு இருக்குமா, எதை மாதிரி எழுத்தாளர்களுடைய நட்பு ஓட்டம் நம்மளுக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் நான் முகநூலில் இல்லை. இது மாதிரி 1 வருட காலம் நான் இது மாதிரி கூட்டங்களுக்கு போயிருக்கேன். தேவநேய பாவனர் அரங்கம், கன்னிமரா லைப்ரரி, எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துப்பேன். நான் என்னை யாரும் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன். இதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் சார் பத்திரிக்கை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பில், நீ ஆரம்பி, உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கூட்டத்தில், இதே மாதிரி கூட்டத்தில் நானாக முன்னேறு என்மாரி, நான் இதுமாரி வட சென்னையில் இருக்கேன், என்னுடைய பெயர் வான்மதி, கண்டெய்னர் கம்பெனி வச்சுருக்கேன், நான் பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன். ஒரு கூட்டம் 2 கூட்டம் 3 கூட்டம் சொல்ல போக அந்த ஆண்கள் கூட்டம் இல்லையா, அவங்க அடுத்த கூட்டம் அறிமுக கூட்டம் பேசும்போது இந்த வார்த்தை அப்படியே சொன்னாங்க. அரிப்பெடுத்தவங்கெல்லாம் பத்திரிக்கை ஆரம்பிக்க வேண்டாம், இந்த வார்த்தை அப்படியே சொன்னாங்க. இந்த வார்த்தை என்னை சோர்ந்து போகவே செய்யல. அதை ஒரு இதை எடுத்துக்கிட்டேன். அதுதான் பெண்கள் குணம். எங்கெல்லாம் நீங்கள் எங்களை பிடிச்சிலாம் யாரெல்லாம் இழுக்கிறாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு தான் விரும்புவோம். அப்படி சொன்னவர் இன்னும் பத்திரிகையில் தான் இருக்கார். நான் 6 வருடங்கள் தாண்டி 7வது வருடம் என்னுடைய பாவையர் மலர் கொண்டு வந்துட்டேன். இது கமர்ஷியல் பத்திரிகைன்னு சொல்லலாம், இலக்கிய வட்டமாக ஜனரஞ்சகமான பத்திரிகையை சொல்லலாம், இலக்கிய அமைப்பு சார்ந்த, ஏன்னா இலக்கியவாதிகள் நிறைய பேர் அதில் எழுதுகிறாங்க அப்படிங்கிற பத்திரிகையும் சொல்லலாம். இதை தாண்டி நான் தினமலரில் நாயகின் ஒரு முழு பக்கம் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நான் எழுதிட்டு இருக்கேன். இதை நான் ஏன் இப்படி குறிப்பிட்டு இந்த வார்த்தை எப்படி சொன்னேன்னா, எங்களால் முடியாது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நாங்கள் மனசு வச்சா பெண்கள் எந்த காரியத்தையும்
தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செய்ய முடியும். அதனால தான் இப்போலாம் ஹவுஸ் ஒய்ஃப்னு யாரும் சொல்கிறதில்ல, ஹோம் மேக்கர்ஸ். நாங்கள் வந்து வீட்டை வீடாக இல்லாமல் இனிய இல்லமாக மாற்றக்கூடியது பெண் தான். இந்த கூட்டம் பெண்மையை உயர்த்தி ஆண்மையை தாக்குவதற்காக அல்ல. நான் பெரியாருடைய பல கருத்துக்களுக்கு மிக பெரிய அடிமைன்னு சொல்லலாம். என்னுடைய திருமணமும் சுயமரியாதை திருமணமாக தான் நடந்தது. பெரியார் 60 வருடங்களுக்கு முன்பு சொன்னது தான், உனக்கு சேலை கட்ட இஷ்டம் இல்லை, இங்கே இழுத்து விடணும் இங்கே இழுத்து விடணும் இப்படி சுருக்கணும்னு உனக்கு சரியில்லைன்னு 60 வருடங்களுக்கு முந்தைய அவர் சொன்னது. நீ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ. பேண்ட் ஷர்ட் ஆண்களுக்காக மட்டும் சொல்லலை, பெண்கள் உனக்கு அதுதான் சரின்னா அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ. முடி பராமரிக்க விஜயலட்சுமி நான் அப்படியே பொறாமையாக பார்ப்பேன். முடி இவ்வளோ பெருசு அப்படியே வரும்போது இதை பராமரிக்க உனக்கு முடியலையா, ஆண்கள் மாதிரி கட் பண்ணிக்கோ. உன்னுடைய அழகும் அறிவும் வெளிப்படுத்துறது ஆண்களுக்காக அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நீ வெளியில் வா. உனக்கு எது வசதியோ அதை நீ செய். நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் முற்காலத்திலேயோ பிற்காலத்தில் நிகழ்காலத்தில் யாரையும் பாதிக்காதுன்னா அந்த காரியத்தை தைரியமாக முன்னே செய். இது நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில். என்னுடைய பெண் மருத்துவம் முடிச்சிட்டா. இப்போ அவள் ஒரு 3rd இயர் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்டல், அவள் வீட்டில் பையனும் ஹாஸ்டலில், நானும் என்னுடைய கணவர் மட்டும்தான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா, யாரும் சிரிக்காதீங்க, சிரிக்க மாட்டீங்க, பேண்ட்டும் ஷர்ட்டும் ஜீன்ஸும் டிஷர்ட் போட்டு என்னுடைய கணவர் பின்னாடி பைக்கில் கால் போட்டு உட்காந்து ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. வீட்டில் மாமியார் அந்த பிரச்சனைகளை சொல்ல முடியாது வெளியில், நம்ம எப்படி போனாலும் தெரிஞ்சிடும், யார் இல்லைன்னா கூட நம்ம ரோட்டில் போகும்போது தெரிஞ்சிடும். இதில் ஒரு மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முந்தி என் பொண்ணு இப்போ முடிச்சுட்டா. அப்போ என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன், இப்படி நீ பேண்ட் ஷர்ட் போட்டு வண்டியில் அது என் கூட தான் நான் வரேன், இதனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா, யாராவது பிரச்சனை பண்ண போகிறாங்களா, எதுவும் இல்லை, நீ கிளம்புன்னாங்க. நாங்கள் கிளம்பி வரோம். எதிர் வீட்டில் ஒருத்தவங்க வாசல்லே உட்காந்துருப்பாங்க. அவங்க யார் வராங்க போகிறாங்க என்ன எது பக்கத்து சில இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்தாங்க. நாங்கள் எதையுமே கண்டுக்கல. நாங்கள் போயிட்டு காலையில் போயிட்டு இரவு தான் வந்தோம். ஒரு லாங் ஜர்னி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே 2-3 பேர் பேசிக்கிறாங்க. இவ்வளோ பாரா, இவ்வளோ வயசுக்கு அப்புறம், எவ்வளோ வயசுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னையே அப்படி சொல்லியிருக்காங்க. இதை மாதிரியான ஆசை எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புறம் பேசுறது இருந்தது. ஆனால் இந்த புறம் பேசுகிறத காதில் வாங்கிக்கோம்னா அந்த காரியம் செஞ்சேன் அப்படின்னா அதை யாரையுமே பாதிக்கல. அவங்களுக்கு என்ன வந்தது, ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு ஏதோ பேர்ன் ஆகிருக்கும். அது மட்டும்தான் தீங்கு நடந்திருக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இது சின்ன விஷயம். இது அப்படியே நம்மளுடைய பெரிய விஷயங்களில் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான செயல்களில் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான செயல்களில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மை நோக்கி தான், நம்ம கையில் தான். இது பொதுவெளியில் பல பிரச்சனைகள் இருக்குது. பல பிரச்சனைகளை பெண்கள் தாண்டி வராங்க, இன்னமும் தாண்டி வருவோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அதை தாண்டி வரக்கூடிய திடமும் பெண்களிடம் மிக அதிகம். இந்த ஒரு கட்டுப்பாடான சமுதாயம் கட்டமைக்கப்படுறதே மனதிடம் உள்ள பெண்களால் தான். அந்த மனதிடம் இங்கே இருக்கிற எல்லா பெண்களிடம் இருக்கும், வருங்காலத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.